வணக்கம் நேயர்களே, மற்றொரு சைவம் வளர்த்த பெரியார் தொடர்பான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சைவம் வளர்வதற்காக அரும்பாடுபட்ட பெரியவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று தொகுப்பை நாங்களுமே தருவது வழக்கம். அதுபோல இன்றைய தினமும் உங்களுக்காக ஒரு சித்தருடைய வாழ்க்கை வரலாற்று தொகுப்பை பார்க்க இருக்கின்றோம். சித்தர்கள் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் உண்மையிலேயே போற்றப்படக்கூடிய ஒருவர்கள் என்றுதான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். என்று சொன்னால் அவர்களுடைய அந்த தவம், அது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய அந்த பக்தி தான் இன்றைய நாளில் இவ்வளவு சைவ சமயம் நிலைத்து நிற்பதற்கு காரணமாக இருக்கின்றது என்று நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். பல சித்தர்கள் வரிசையில் பார்க்கின்ற போது ஆண்களும் சரி பெண்களும் சரி பலர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று தொகுப்பை பார்க்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கையும் மிக மிக சந்தோஷமாக மாறக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவர்கள் இறைவனுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் அவர்கள் வாழ்க்கையில் பல விடயங்களை இழந்திருக்கிறார்கள். இறைவனுக்காக பல விடயங்களை இழந்திருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையை முற்றுமுழுதாக அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். அவ்வாறு இருக்கையிலே அந்த சித்தர்களுடைய வாழ்க்கை வரலாற்று பார்ப்பதில் எங்களுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. அந்த வகையிலும் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற சைவம் வளர்த்த பெரியார் வான்மீகி சித்தர். வான்மீகி சித்தரை பொறுத்த வரைக்கும் அநேகர் அறிந்திருப்பார்கள். இறைவனை தொடர்பாக இறைவனை போற்றி எத்தனையோ பாடல்களை பாடியிருக்கிறார் என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய பெருமைகள் ஒன்றாக நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். அவருடைய வாழ்க்கை வரலாறு தொகுப்பை பார்க்கின்ற போது மிக நீண்ட வரலாறாக இருக்கின்றது. ஆகவே வான்மீகி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று தொகுப்பை இங்கே விரிவாக பார்க்கலாம். வான்மீகி சித்தர் 11 சித்தர்களுள் முதல் சித்தர். அவர் கலியுகம் ஆரம்பிக்கும் முன்னிருந்தே தமிழகத்தில் வாழ்ந்து வந்தவர். கலியுகத்தில் சித்தர்கள் கால தொடக்கமான கிபி 5ஆம் நூற்றாண்டு வரை 700 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்திருந்தனர். அவர் தென்னானுடைய சிவனாகிய குருதட்சணமூர்த்தியும் சுப்பிரமணிய சித்தரும் வாழ்ந்த காலத்தில் அவர்களின் வாழ்க்கையுடன் இணைந்து வாழ்ந்திருக்கின்றார். இந்த உண்மையை அவர் பாடியுள்ள வால்மீகர் சூத்ர ஞானம் 16 என்ற ஞான நூலும் பண்டை தமிழக மூவேந்தர்கள் ஆட்சி புரிந்த பகுதிகளில் சோழர்கள் ஆண்ட பகுதியில் அவர் ஜீவசமாதி அடைந்துள்ளமையும் உறுதிப்படுத்தப்படுகின்றன. அவர் வேடர் குலத்தில் புரட்டாதி மாதம் அனுஷம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவர். இவர் தூய தமிழ் பண்டிதராய் விளங்கியவர். இராமாயணத்தை தமிழில் பாடியவர் என்ற உண்மைகள் போகர் 7000, 5834, 5835 பாடல்களாலும் போகர் சத்தகாண்டம் 723, 834, 835 பாடல்களினாலும் தெரிய வருகின்றது. போகர் 7000, 5834 பாடலில் வரும் ஆற்றலுடன் வால்மீக இராமாயணத்தை அவதனில் மாந்தருக்கு செய்திட்டாரே என்ற அடிகளுக்கு திரேதா யுகத்தில் வடநாட்டில் வாழ்ந்த வால்மீகி முனிவர் நாரத முனிவரின் அருளால் வடமொழியில் எழுதிய ராமகதையை தமிழ் மொழியில் கலியுகத்தில் பாடியுள்ளார் என்ற பொருள் கொள்வதே பொருத்தமாய் உள்ளது. வான்மீகர் இராமாயணத்தை தமிழில் பாடியதற்கு ஒரு வரலாற்று அடிப்படையும் உள்ளது. அவர் பல சிவத்தலங்களுக்கு சென்று சித்தர் நெறியை பரப்பியதுடன் சிவ வழிபாடு செய்து கொண்டு பாமர மக்களினுடைய மனநோய்களையும் உடற்பிணிகளையும் போக்கி வந்தார். இந்த திருத்தல யாத்திரையில் இப்போது திருவான்மியூர் என்ற பெயரில் உள்ள சிற்றூருக்கு சென்று அங்கே கோயில் கொண்டுள்ள மருந்தீஸ்வரரை வழிபட்டார். அப்போது சிவபெரும்பொருள் அவர் முன் தோன்றி, வான்மீகரே, நீவீர் வடமொழியில் உள்ள வால்மீகி இராமாயணத்தை தமிழில் பாடும் என்று ஆணையிட வான்மீக சித்தர் இராமாயணத்தை அழகு தமிழில் பாடி முடித்தார். இதுவே தமிழில் எழுதப்பட்ட முதல் இராமாயணம் ஆகும். அதனால் பெருமகிழ்ச்சி அடைந்த மருந்தீஸ்வரர், இனி இவ்வூர் உன் பேராலேயே அழைக்கப்படும். இங்கு என்னை வழிபட வரும் மக்கள் உன்னையும் தெய்வமாக வழிபடுவார்கள் என்று கூறி அருளினார். அதைத் தொடர்ந்து மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு அருகிலேயே வான்மீக சித்தருக்கும் ஒரு தனி கோயில் எழுந்தது. மருந்தீஸ்வரர் எழுந்தருளுள்ள திருத்தலம் திருவான்மியூர் என்ற திருப்பெயரையும் பெற்றது. அந்த திருவான்மியூரே காலப்போக்கில் மருவி இப்போதுள்ள திருவான்மியூராக விளங்கி வருகின்றது. இந்த சித்தர் கோயில் மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு மிகவும் அருகிலேயே உள்ளது. இங்கு எழுந்தருளியுள்ள சித்தர் பெருமான் தெற்கு நோக்கி நின்று மருதீஸ்வரரை வணங்கியபடி அருளாட்சி செய்து வருகின்றார். இந்த மகா சித்தர் ஆதிகால சித்தர்களுக்கே வழிகாட்டியாய் இருந்திருக்கிறார் என்பதை இவரது சூத்திர ஞான பாடல்கள் மூலம் அறிந்து கொள்கின்றோம். 16 பாடல்களை கொண்டு அந்த சூத்திர பாமாலை வான்மீக சூத்திரம் 16 என்ற பெயரில் விளங்கி வருகின்றது. இந்த சூத்திர பாடல்கள் தான் 11 சித்தர் பாடல்களுக்கெல்லாம் திறவுகோலாய் உள்ளது.
இந்த நூல் ஆதிசிவன் விருப்பத்துக்கு இணங்க பாடப்பட்டது. இந்நூல் உண்மையான ஞான மார்க்கம் எது என்பதை எல்லோரும் எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணம் மிக எளிமையாக விளங்க கூறியுள்ளது. இப்படி விளக்கமாய் கூறியுள்ளதை பொறுத்து கொள்ள முடியாத அக்கால மகா சித்தர்கள் ஆதிசிவனிடம் நேரில் சென்று இவரை பற்றி குறை சொன்னார்கள். அவர்களது பொறாமை பண்பை கண்டு சிவனாரே கோவப்பட்டார். இனி வருபவை மற்ற பாடல்களின் முக்கிய கருத்துக்கள் தொடர்பாக பல்வேறு விளக்கங்களை கூற இருக்கின்றன. அதாவது வான்மீக சித்தருடைய முற்றறிவு தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது அவர் தன் ஞான சூத்திரத்தின் முதல் பாடலின் முதல் வரியை காப்பு செயலாக அமைத்துள்ளார். அந்த ஒரு வரியை அவர் முக்காலமும் உணர்ந்தவர், முற்றறிவு பெற்றவர் என்பதை முழுமையாக வெளிப்படுத்துகின்றது. அப்பாடல் வரியும் அதன் விளக்கம் தொடர்பாகவும் நாங்கள் பார்க்கின்ற போது இருள் வெளியாய் நின்ற சிவபாதம் போற்றி, இதுவே அதன் முதல் வரி. அதன் முதல் சொல்லாய் வரும் இருள் வெளியே அவர் கண்ட சிவம், அவர் கண்ட ஆதிமூல பரம்பொருள், பரமானு முதலாய் பேரண்டம் வரை உள்ள அனைத்தும் உள்ளும் ஊடுருவி நீங்க மர நிறைந்துள்ள ஆதிசிவம். இந்த ஆதிசிவத்தை போற்றுவதையே தன் சூத்திர நூலின் முதலடியாக, அதாவது காப்பரனாக அமைத்துள்ளார். நாம் காணும் படைப்புலகம் தோன்றுவதற்கு பல யுகங்களை முன்பிருந்தே இடம், காலம், இயக்கம் ஆகிய மூன்றையும் தன்னகத்தை கொண்டு எல்லாவற்றையும் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற ஐம்பொருள் தொழில்கள் மூலம் இயக்க வரும் பேரியக்க மண்டலமான இருள் வெளியே அவர் கண்ட ஆதிசிவம். இந்த சிவத்தையே ஞானிகள் பரம்பொருள் என்றெல்லாம் கூறி வருகின்றனர். இந்த சித்தருடைய தொலைநோக்கு தொடர்பாக பார்க்கின்ற போது 20ஆம் நூற்றாண்டின் பிற்பாதியில் நாசா விண்ணியல் விஞ்ஞானிகள் ஆதியில் பிரபஞ்சம் முழுவதுமே 2 ஆற்றலாகத்தான் இருந்தது. அந்த 2 ஆற்றலில் இருந்துதான் எல்லா நட்சத்திர மண்டபங்களும் கிரகங்களும் தோன்றின என்பதை கண்டுபிடித்துள்ளார். அவர்களின் ஆய்வுகளின்படி இப்போதுள்ள ஒளிமண்டலம் முழுவதுமே அந்த 2 ஆற்றல் பகுதியில் 27 விழுக்காடுகள் தான். இப்பொழுது கூட பிரபஞ்சத்தின் 73 விழுக்காட்டு பகுதி 2 ஆற்றலாகத்தான் இருந்து வருகின்றது. அந்த 2 ஆற்றல் தான் இருள்வெளி, ஒளிமண்டலம் ஆகிய எல்லா பகுதிகளிலும் நீக்கமர நிறைந்திருந்து எல்லாவற்றையுமே இயக்கி வருகின்றது என்று ஆய்வுகள் நடத்தி தெளிவுபடுத்தி உள்ளார். இவைகளுக்கெல்லாம் நீண்ட காலம் முன்பாகவே கருவெளியே சிவம் என்று கண்டுணர்ந்த வான்மீகர் தன் காப்புச்சியுள் பகுதியில் இருள்வெளியாய் நின்ற சிவபாதம் போற்றி என்று எங்கும் நிறைந்த இறையாற்றலை வழிபட்டுள்ளார். இவரை போன்ற மெஞ்ஞானிகளின் தொலைநோக்கு பார்வை இன்றும் விஞ்ஞான உலகிற்கு வழிகாட்டியாக இருந்து வருவதுதான் மெஞ்ஞானிகளுக்கே உரிய தனி சிறப்பாக அமைந்திருக்கின்றது. சித்தர்கள் யார் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது தங்கள் தவ முயற்சியினால் அஷ்டமா சித்திகளையும் பெற்றவர்கள் யாவருமே சித்தர்கள் என்று கருதப்படுகின்றனர். அவர்களுள் சில மகா சித்தர்களும் கூட தன் முனைப்பால் தவறுகள் செய்து சில சமயங்களில் தாங்கள் முயன்று பெற்ற தவ வலிமையையும் கூட இழந்து விடுகிறார்கள். தம்மையே மறந்து பித்தர்களை போல் தனித்து வாழும் அவதூத மகான்களுக்கோ மனமும் ஐம்புல நுகர்வுகளும் இருப்பதாகவே தெரியவில்லை. இத்தகையோர்கள் சிந்தை தெளிந்த சித்தர்கள் என்று பொதுவாக நாங்கள் கருதி கொள்ள முடியும். சித்தர்கள் யார் என்பதற்கு வான்மீகர் தன்னுடைய பாடல்களில் 2ஆம் 3ஆம் பாடல்களில் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த விளக்கமே பிற்கால சித்தர்களுக்கு வழிகாட்டியாய் இருந்திருக்கின்றது என்பது இந்த பாடல்களின் ஊடாக தெரிய வருகின்றது. சிந்தை தெளிந்திருப்பவனார் அவனே சித்தன், செகமெல்லாம் சிவனென்று அறிந்தோன் சித்தன். சிந்தை தெளிந்திருப்பவன் யார்? மனித மனம் எண்ணற்ற எண்ண குவியல்களானது. இவ் எண்ண குவியல்களால் உலகியல் இன்பங்களையே நாடி நாடி மறுபடியும் மறுபடியும் பிறவிகளை எடுத்துக்கொண்டே இருக்கின்றான் மனிதன். நிலையற்ற இந்த பிறவி கடலிலிருந்து கரையேற அவனுடைய சிந்தை தெளிவடைய வேண்டுமென்றால் அவனது மனதை அடைந்துள்ள எண்ண குப்பைகள் எல்லாம் வெளியேற்றப்பட வேண்டும். அதற்கு ஐம்புலன்கள் சம்பந்தப்பட்ட புறமென செயல்கள் அனைத்தும் அளிக்கப்பட வேண்டும். ஆழ்ந்து ஊடுருவி பார்த்தால் உலகியலோடு சம்பந்தப்பட்ட புறமென நினைவுகள் யாவும் அகற்றப்பட வேண்டும். ஐம்புலன் நுகர்வுகளை எல்லாம் முழுவதுமாக விட்டு விலகியுள்ள சுத்த சூன்யமான ஆழ்மனம் தன்னை அகத்தே கொண்ட மனிதனை தூய்மையான ஆன்மாவாக, நான் ஆன்மாவை சார்ந்த உடலும் மனமும் எனக்கு பயன்படுத்தப்படும் கருவிகளே என்று உணரச் செய்யும் அந்த சுத்த ஆன்ம உணர்விலேயே நிலைத்திருப்பவனே சிந்தை தெளிந்தவன். அப்படி சிந்தை தெளிந்தவன் நான் சித்தன் என்கிறார். செகமெல்லாம் சிவன் என்று தெளிந்தோன் சித்தன் என்ற அடுத்த வரியில் சிந்தை தெளிந்திருக்கும் நிறை நிலையை பரவலாக்கி ஆன்மாவின் உண்மை நிலையை தெளிவுபடுத்துகிறவர்கள். இந்த வரியில் செகமெல்லாம் என்று அவர் குறிப்பிடுவது அண்ட சராசரங்கள் அனைத்தையும் தன்னுள் வைத்து காத்து வரும் பேரண்ட பெருவழியே ஆகும். இந்த பெருவழியே கருவழியாகிய ஏக பரம்பொருள்.
இந்த கருவளியின் இடைவிடாத இயல்பான அணுக்கூட்டு சிதைவுகளின் மாற்றங்களே நாம் அறிந்தும் அறியாமலும் தொன்று தொட்டு இருந்து வருகின்ற மாறாத நிகழ்வுகள். இந்த இயற்கை நிகழ்வுகளே ஒளியும் தோன்றியதில் தொடங்கி புதிதாக தோன்றியும் பெருகியும் வரும் உயிரின வகைகளும் உயிரற்ற பொருள்களும் மின்னாற்றல், ஈர்ப்பு, விலக்கு சக்திகள் போன்ற பல்வேறு ஆற்றல்களும் ஆகும். ஆதி ஆற்றலாகிய அந்த பரம்பொருளின் வெளிப்பாடுகளே இவைகள் எல்லாமெனின் நாமும் அந்த பேராற்றலின் சிறு சிறு துகள்கள் தானே. அந்த ஆதி பெரும்பொருள் தான் மனித மனம் முதலான அத்தனை அண்டவெளி நுண்துகள்களிலும் ஊடுருவி நின்று பிரபஞ்சம் முழுவதையும் இயக்கி வருகின்றது. அந்த பரம்பொருளே இடம், காலம், பொருள் மாற்றம், தொடர் இயக்கம் ஆகிய இயற்கை நிகழ்வுகளுக்கு ஏற்ற ஒவ்வொன்றையும் அவைகளுடைய தன்மைகளைக்கும் குண வேறுபாடுகளுக்கும் ஏற்றபடி மாற்றமும் திரிவும் அடையும் வண்ணம் அவைகளின் உள்ளிருந்தே எல்லாவற்றையும் இயக்கி வரும் சிவசக்தியாகும் என்ற தெளிவை பெற்றிருப்பவனே சித்தன் என்கிறார். அதனால் சமாதி கூடியிருந்து வெளியில் தெரியாமல் அருளாட்சி செய்து வரும் சித்தர்கள் ஆதிபரம்பொருளுக்கு சமமானவர்கள் என்று மதிக்கப்படுகிறார்கள். இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போது வான்மீக சித்தர் தொடர்பாக பார்த்தோம் என்று சொன்னால் சித்தர்களுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை தந்த ஒரு நபராக நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். அது மாத்திரமில்லாமல் அவர் மக்களுக்காக செய்திருக்கின்ற பல்வேறு விடயங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் தன்னுடைய இலக்கணங்களின் ஊடாக, தன்னுடைய கதைகள், தன்னுடைய சொல்லாற்றலின் மூலமாக பலருக்கு தெளிவடைய செய்திருக்கிறார். அதாவது பல மனங்களை நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அவர் தொடர்பான வரலாறுகளை பார்த்திருக்கின்ற போது எத்தனைய நோய்களை அவர் தீர்த்திருக்கின்றார். அது மாத்திரமில்லாமல் வான்மீக சித்தருடைய கருத்துக்கள் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்துக்களாக இருந்தன. பல நோய்களுக்கு அந்த தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது என்று கூட நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். இவ்வாறு இருக்கையிலே வான்மீக சித்தருடைய வரலாற்றை பற்றி நாங்கள் கூறிக்கொண்டே செல்லலாம். மிக நீண்ட வரலாறாக அமைந்திருக்கின்றது. இவ்வாறு இருக்கையிலே வான்மீக சித்தருடைய வரலாற்றை இன்றைய நாளில் பார்த்திருந்தோம். இன்றைய நாளிலும் வான்மீக சித்தருடைய வரலாறு தொடர்பாக பார்த்திருந்தோம். மற்றொரு காணொலியில் மற்றொரு சைவம் வளர்த்த பெரியார் தொடர்பாக பார்க்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் கலின்ஸ்டா ஜெயக்குமார். நன்றி நேயர்களே.